இருந்தது உலகத்தில் ஏதாவது லாபம் கிடைக்கணும் என்பதற்காக அல்ல. கதிர் மீதுள்ள நம்பிக்கை அளப்பெரிய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு யாருக்காவது நமக்கு இப்படி ஒரு நம்பிக்கை, ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி, எனக்கு பின்னால் எவருக்கும் கிடைக்காத ஒரு ஆட்சியை எனக்கு தாண்டி யார் கேட்டாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். பாருங்க, அல்லாஹ் தஆலா கொடுத்தான் தானே, நமக்குலாம் கிடைக்காது. எங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லையே, எப்படி கிடைக்கும்? யார் சாதாரண துவாவை நம்பிக்கையோட கேட்குறோமா? இல்லை. நான் அடிக்கடி சொல்கிற ஒரு உதாரணம் தான், ஒரு வேன் 10 லட்சத்துக்கு வாங்குறேன்டாலும் கூட 8 லட்சத்தை ரெடி பண்ணிட்டு தான் துவா கேட்குறது. அல்லாட்ட 8 லட்சம் ரெடி, அல்லாஹ் 8 ரெடி, மற்ற 2க்கு தான் என்னது, யாரா நீ எப்படியாவது என்ன செய்யணும், உதவி செய்யணும் அப்படின்னா. என்னடா 8 ரெடி என்றா இதெல்லாம் நீ ரெடி பண்ணது, 2 அல்லாஹ் ரெடி பண்ணணும் என்ற மாதிரி தான் நிறைய பேருடைய துவா இருக்குது. இங்கே எங்களுக்கு எப்படி உலகம் ஃபுல்லாக பெரிய ஆட்சி கிடைக்கணும் துவா கேட்கறது? நிறைய பேருடைய துவா வந்து மெட்டீரியல் துவா தான். இல்லை என்றால் நம்பிக்கை இல்லை. யாராவது எங்களை யாரெல்லாம் எனக்கு ஒரு ஃப்ளைட் வேணும் யாராவது துவா கேட்டவங்க பெரும்பாலும் குறைவேன், நம்மளோட சேலரி அதுக்கு சரி வராது. அதனால் நம்மளோட துவாலாம் அல்லாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்மளோட துவா எல்லாம் அல்லாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி என்று சொன்னால் நமக்கு எல்லாம் ஃபுல் சப்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் அல்லாட துவா கேட்குறது. இது என்ன அர்த்தம்? நமக்கு கதிரை பற்றியெல்லாம் நம்ம எல்லாம் விளங்கி வச்சுக்கிறோம். லம்மா என்ன வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், உள்ளத்தில் நுழையலை. ஆனால் நபிமார்களோட துவாவில் கொஞ்சத்தை பாருங்கள். ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி, எனக்கு பின்னால் எவருக்கும் கிடைக்காத ஒரு ஆட்சி ஒன்றை தா அப்படின்ற ஒரு கேட்டவருக்கு தான் அல்லாஹ் தஆலா அவ்வளோ கொடுத்தான். அப்படின்னு என்ன ஈமான் வந்து அப்படி ஒரு இதில் இருக்குது. ஆனால் சவாலாக கேட்டாங்க மக்கத்து காவிர்கள், நபித்துவத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு இதை என்று அல்லாஹ் கொடுக்கல. அல்லாஹ் என்ன செய்யலை, அதை கொடுக்கல. சவாலே இல்லை. இவர் துவா கேட்டார், அல்லாஹ் என்ன செஞ்சான், அவங்க கேட்டதை விட டபுள் ட்ரிபிள் ஆன ஆட்சி என்ன செஞ்சான்? சுலைமான் அல்லாஹ்வுடைய நீதியை பாருங்க, கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புக்குள்ள இருக்கிற நேரத்தில் தான் என்ன சொல்றாங்க, ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீலனா குளிராய். மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலுக்கு முன்னால நிக்கிற நேரத்தில் சொன்னாங்க, இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என்னோட என்ன இறைவன் இருக்கிறான் வழிகாட்டுவான்னு சொன்னாங்க. இதான் நபிமார்களுடைய துவாக்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாரு, முடி நரைத்து விட்டது, நான் வயது அடைந்து விட்டேன், யா அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை தான். இப்படி நம்ம துவா கேட்டிக்கிறோமா? உலக ரீதியாக எந்த ரீசனும் சொல்லாம, இந்த சொல்றது மட்டுமல்ல, ஆழ்ந்த நம்பிக்கை, இறைவனால் தான் இந்த உலகமே இயங்குது. காரணிகளை இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். மனிதன் ஏதோ ஒரு போராட்டத்தில் போராடி அவன் முயற்சிக்கு ஒரு பங்களிப்பிக்க வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சுக்கிறான். அல்லாஹ் நினைச்சான் என்று சொன்னால் அந்த காரணிகளை ஒரு புறம் வச்சுட்டு அல்லாஹ் என்ன செய்வான், எல்லாவற்றையும். ஆனா நமது முழு ஈமான் இப்ப எதுக்காகி போகிறது? முசப்பிப், காரணத்தை ஏற்படுத்தியவன் மீது அல்ல, அஸ்பாப், காரணங்களோடு நமது உள்ளம் தொடர்படுறதுனால நம்ம கொஞ்சமா தூரமாகிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதுல வந்து நம்ம உழைக்கிற உழைப்பு, ஹலாலான உழைப்பு, முயற்சிகள், இதெல்லாம் விட சொல்லி இஸ்லாம் சொல்லலையே. எங்களோட கல்வை கொஞ்சம் எங்களை திருப்புங்கன்னு தான் இஸ்லாம் சொல்லுது. எங்களுடைய கல்வை கொஞ்சம் எங்களை திருப்புங்க, தந்ததெல்லாம் அனுபவி, இன்னும் தேடு, இதான் இஸ்லாம் சொல்லுது. ஆனா கல்வை எங்க வச்சுக்கிறோம்? அங்கேயே வச்சுக்கிறோம். இங்கே என்ன செய்தில்லை, அது வருகுதில்லை. இது இல்லைண்டா என் லைஃப் எப்படி இருக்குமென்று நினைச்சு தான் ஒவ்வொரு லைஃபும் எல்லாருக்கும் அமைஞ்சிக்குது. எப்படி இது இல்லைண்டா என் லைஃப் எப்படி ஆகிரும், அதுக்கப்புறம் இன்னொரு லைஃப் அமையும், அதுக்கப்புறம் அதை நினைக்கிறது, இது இல்லைண்டா என் லைஃப் எப்படி அமையும், துபாய் இல்லைண்டா என் லைஃப் என்னதுக்கு, அது மாதிரி இந்தியா போய் நல்லா வாழ்றது, அங்கே யோசிக்கிறது, நல்ல காலம் துபாயிலேருந்து இங்கே வந்தேன்னு சொல்லி, இங்கிருந்து இங்கே நல்ல காலம் வந்தேன்னு நினைக்கிறது. ஆனால் வர முந்தி இது இல்லைண்டா என் லைஃப் எப்படி இருக்கும். இப்படியே தான் அவநம்பிக்கையும் இறைவனை பற்றிய அந்த கதிர் பற்றிய சிந்தனை இல்லாத வாழ்க்கை தான் பெரும்பாலும் நிறையவர்களுடைய உள்ளத்துக்கு என்ன செய்கிறது, இந்த மறுமை எதிர்பார்ப்பற்ற ஒரு வாழ்க்கையை என்ன செய்கிறது, ஏற்படுத்துகிறது. அடுத்தது அன்புள்ள சகோதரர்களே, இதற்கான இன்னொரு காரணம், மனிதனுக்கு இந்த மறுமை பற்றிய சிந்தனையோட்டம் குறைவதற்கு இன்னொரு காரணம், அதாவது மறுமை பற்றிய இந்த சிந்தனையோட்டம் குறைவதற்கு, அதாவது இந்த மரணத்தை பற்றிய சிந்தனையோட்டம் குறைவதற்கு இன்னொரு பிரதானமான காரணம் வாழ்க்கையுடைய யதார்த்தங்களை பற்றிய அந்த சிந்தனை, அதாவது யோசித்தல், அதை பற்றிய சிந்தித்தல் என்பது இன்மை. நம்ம வந்து இப்போ நான் இந்த சொன்ன விஷயம் என்பது வந்து லைஃப்பில் நம்ம கதிரை நம்பாத ஒரு அம்சம். இன்னொன்று என்னென்னா, நம்ம யோசிப்பதற்கு கொடுக்கிற டைம் குறைவெல்லாம் இல்லை. இப்போ உதாரணமாக நம்ம போகிற போக்கில் யோசிச்சது அதிகமாக, உட்கார்ந்து யோசிச்சது அதிகமாக அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலானவர்கள் தொழுகையில் தான் நிறைய யோசிப்பாங்க. வழங்கிட்டா அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டு தான் எல்லா டோட்டல் யோசனையும் என்ன செய்யறது, அங்கே தான் வச்சுக்கிறது. ஒரு முடிவும் வரது இல்லையே, தொழணுமென்ற யோசனையும் இருக்குது, இந்த யோசனையும் இருக்குது. என்றைக்காவது நம்ம உலகத்தில் வாழ்கிறோமே, இந்த வாழ்க்கையோட யதார்த்தம் என்ன, இதனுடைய உண்மை நிலை என்ன, இதை எப்படி நம்ம வைக்கணும், எப்படி குடும்பத்தை நம்ம நடத்திட்டு போகணும், மார்க்கெட்டில் அவங்கள எப்படி செய்யணும், உட்கார்ந்து அரை மணி நேரம் யோசிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இந்த வீக்கில் நம்ம அரை மணி நேரம் எங்கே யோசிச்சோம்? யோசிக்கிறது இல்லை. அப்படியே யோசிக்கிறதுக்கு டைம் கிடைச்சா இது எடுத்தாச்சு வாட்ஸ்அப், வழங்கிட்டான்.
அதில் போன உடனேயே நமது விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன செஞ்சிருப்போம், அந்த நிமிஷம் பார்த்து முடிச்சு என்ற விஷயம் தெரியாது. அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையில தான் நமக்கு யோசிப்பதற்கு நம்ம சந்தர்ப்பம் கொடுத்ததே இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லுகிறான், நான் உங்களுக்கு சொல்வதெல்லாம், குர்ஆன்ல வருது, நபி சொன்னதாக அல்லாஹு தாலா சொல்றான், நீங்கள் ஒவ்வொருவராகவோ 2 பேராகவோ ஒதுங்கி இறைவனை பற்றியும் இந்த படைப்புகளை பற்றியும் யோசிப்பதற்கு தான் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், சொல்லுகிறேன். ஏனென்றால் ஒரு மனிதன் சிந்திக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் அல்லாஹுடைய சில உதிப்புகள், அதாவது என்ன, மனிதனுக்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் போடக்கூடிய சில ஞானங்கள், இறைவன் போடக்கூடிய சில தௌஃபீக், இது மனிதனுக்கு ஏற்படும். அது ஏற்பட்டுச்சுன்னு வைங்களேன், அது ஒரு பெரிய உபதேசம். உங்களுக்கு நிறைய அறிவிக்க நீங்க தனிமையிலிருந்து இறைவனை பற்றிய சிந்தனையை குர்ஆன் நிறைய அதனால தான் வலியுறுத்து. உதாரணமாக, அதாவது நல்ல மூமின்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்கிற நேரத்தில் அவர்கள் வானங்கள் பூமியுடைய படைப்புகளை பற்றி என்ன செய்வார்கள், யோசிப்பார்கள். இதையும் கூட தவறாக விளங்கி வச்சுக்கிறாங்க. இதை எடுத்த உடனே எங்கேயாவது விஞ்ஞான புத்தகத்தை கொண்டு வந்து வாட்சி யோசிச்சிருக்கிறது. என்ன, எப்படி 7 வானம் 8 கற்பனை, எல்லாம் கற்பனை. அவனுக்கு உண்மையா இருக்கிறான், உங்களுக்கு அது கற்பனை தானே, அவன் சொன்னது உண்மையாக தான் இருக்கும். சும்மா அதை பற்றி எல்லாம் அங்கே சொல்லலை, அது ரெண்டாவது. அதெல்லாம் இரண்டாவது. உங்களுக்கு சொன்னது என்ன தெரியுமா, இந்த வானங்கள் பூமியை நீங்க கண்ணால பார்க்குறீங்களே, இந்த கண்ணால பார்க்குற அந்த இது உங்கள் ஆற்றலோடு எங்க நிற்குது, உங்களுடைய ஆற்றல் என்ன, அதனுடைய ஆற்றல் என்ன, இதை நீங்க சாதாரணமாக சிந்திக்கிற நேரத்தில் நீங்க எவ்வளோ ஒரு பலகீனமான ஒரு மனிதனாக நம்ம என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நான் தான் ஒரு விஷயம் சொல்றேன். இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஜனாசா என்ன செய்கிற போய்கொண்டிருக்குது, ஒரு ஜனாசா போய்கொண்டிருக்குது. அந்த போய்கொண்டிருக்கிற நேரத்தில் இமாம் ஹசனுல் பஸரி கேட்கிறாரு, இந்த ஜனாசாவுக்கு இப்போ திரும்பி வருவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அந்த ஜனாசா எப்படி வாழும்? அவர் சொல்றார், என்ன, நிச்சயமாக மரணத்தை கண்டுட்டு வந்தா மிகப்பெரிய ஒரு சாலிஹான ஒரு சிறந்த ஒரு ஜனாசா, எனவே அது என்ன செய்யும், நல்ல ஒரு வாழ்க்கை என்ன செய்யும், இந்த உலகத்தில் வாழும்ன்றாங்க. அந்த ஜனாசாவுக்கு திரும்பி வருவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்குமா? கிடைக்காது அப்படின்றார். ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், அந்த ஜனாசாவுக்கு கிடைக்காட்டியும் உங்களுக்கு அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை என்ன செய்திருக்கிறான், தந்திருக்கிறான், நீங்க பயன்படுத்திக்கங்க. இப்போ இது ஒரு சின்ன ஒரு விஷயம். ஆனால் ஏன் ஹசனுல் பஸரி என்ற ஒரு அறிஞர் ஹைலைட்டாக எங்களுக்கு விளங்குறார் தெரியுமா? வாழ்க்கையோட ஒவ்வொரு அம்சங்களையும் மனித வாழ்க்கையோட யதார்த்தங்களோடு தொடர்படுத்தி என்ன செஞ்சார், யோசிச்சார். மனித வாழ்க்கையுடைய யதார்த்தங்களோடு தொடர்படுத்தி யோசிச்சார். சாதாரண அதாவது உலகத்தை புறக்கணிக்கிற விஷயத்துல மட்டுமல்ல, உலகத்தை அங்கீகரிக்கிற விஷயத்திலையும். அவர் ஒரு இடத்துக்கு போறாரு. ஒரு இடத்துக்கு போற நேரத்தில் ஒருவர் ஒரு நல்ல ட்ரிங்க், அதை குடிக்காம ஒதுங்கிக்கிறாரு. என்ன கேட்டார், சொல்ற இல்லை, இதெல்லாம் உலக ஆர்வம் ஊட்டக்கூடிய விஷயங்கள், அதனால் நான் என்ன செஞ்சுட்டேன், ஒதுங்கிட்டேன். நாங்கள் அப்போ ஹசனுல் பஸரி சொன்னாருண்டா, இது குடிங்க, நீங்கள் ஒதுங்கணுமெண்டா தண்ணியை விட்டு ஒதுங்குங்க, நீங்கள் ஒதுங்கணுமெண்டா தண்ணியை விட்டு ஒதுங்குங்க. தண்ணீர் தான் இந்த உலகத்திலேயே, குடிக்கிற தண்ணீர் தான் இந்த உலகத்திலேயே இந்த ட்ரிங்கை விட என்னது மிக பெருமதி. இது இல்லாத கூட நீங்கள் இருந்துடலாம், அது இல்லாமல் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அப்போ என்ன சொல்ல வராங்க, இதை ஒதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு உலகத்தை விட்டு உள்ள புறக்கணிப்பு அல்ல, இதை விளங்கப்பட, இதெல்லாம் சிந்திப்பதின் ஊடாக. வேற எதனால விளைவு வந்துச்சு, சிந்திப்பதின் ஊடாக. இமாம் சுஃபியான் தௌரியை நினைக்கிறேன், உலக பற்றின்மை என்பது நீ எவ்வளவு சாப்பிடுகிறாய் எவ்வளவு சாப்பிடவில்லை என்பது அல்ல, நீ சாப்பிடுகிற நேரத்தில் உனக்கு தேவை இருந்தும் நீ முடிச்சுட்டு வாராய் பாரு, போதும், உனக்கு இப்போ தேவை இருக்குது, நிறுத்திக்கல்றாய், இதுதான் உண்மையில என்னது உலகப்பற்றின்மை. எல்லாத்தையும் முடிச்ச பிறகு நிறுத்துறதெல்லாம் என்னது உலகப்பற்றின்மை அல்ல. சுஃபியான தௌரி என்ன செய்யறார் விளக்கம். நான் இது சின்ன சின்ன விஷயங்கள் ஏன் நான் அதை சொல்கிறேன் என்றால், ஒரு மனிதன் சிந்திக்கிறத விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், சிந்திப்பதை விட்டு விட்டால் இந்த மரண ஞாபகங்கள் என்ன செய்யாது, ஜனாசா மையவாடியிலையும் வராது, ஜனாசா மையவாடியில கூட என்ன செய்யாது, வராது. இன்றைக்கு சர்வசாதாரணமாக பார்க்கணும், ஜனாசா ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறவங்க எதில் போறாங்க, ஃபோனை வச்சுட்டு வாட்ஸ்அப் பார்த்துக்கிற அப்படியே போறாங்க. கபிரிஸ்தானத்தில் கூட ஜனாசா வீடியோ எடுக்கிறதுல தான் அவர்களுடைய கவனம் அங்கே இருக்கிறதே தவிர படிப்பினை பெறுவதில் இல்லை. அதான் ஒரு காலத்தில் அனுபவிச்சதை ஷேர் பண்ணாங்களா, இப்போ ஷேர் பண்ணதை அனுபவிக்கிறாங்க. இப்போ சிச்சுவேஷன் என்ன தெரியுமா, ஷேர் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் எதையெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன்னு அனுபவம், அங்கே இருக்கக்குள்ள அனுபவிக்கல, பீச்சில் உட்காந்துருக்கிறான், பீச் அனுபவிக்கல, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறது, கடலை பாரு, சூரியனை பாரு, அதை பாரு அனுப்பிடுறது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து இவர் சூரியனை பார்க்கறது. சரியா நடக்குதா இல்லையா, உண்மையை சொல்லுங்க. இது இப்படித்தான் நிறைய பேருடைய வாழ்க்கை என்ன செய்யுது, போய் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு இப்படியான ஒரு லைஃபுக்கு நம்ம என்ன செஞ்சிருப்போம். இது எங்க வந்திருக்குது, ஜனாசா மையவாடி, மனிதனுடைய அதாவது என்ன வணக்க வழிபாட்டு இடங்கள், மனிதன் படிப்பினை பெற வேண்டிய இடங்கள், எல்லா இடத்துக்குள்ள இது என்ன செஞ்சுக்குது, நுழைந்திருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதரர், நம்ம சிந்திப்பதை மறந்தால்,
நான் இங்கே சொல்வது ஆய்வுகளே அல்ல, எங்களை பற்றி ஒரு மீள் பரிசீலனை. நான் என்னென்ன பாவமெல்லாம் என் லைஃப்ல என்ன செய்திருக்கிறேன் எனது வாழ்க்கையில் அல்லாஹு தாலா என்னென்னதான் தந்திருக்கிறான், இந்த வகைகளை சிந்திக்க மறந்தால் அல்லாஹு தாலா சொல்றான், இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, நீங்கள் அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை எல்லாம் கணக்கிட்டால் எண்ணிக்கொள்ள மாட்டீர்கள். அப்ப அல்லாஹ் என்ன சொல்ல வரான் தெரியுமா? கணக்கிட வேணான்னு சொல்ல வரல, கணக்கிட்டு பாரு, இறைவனுடைய நியாமத்துக்களை கணக்கிட்டு பாரு, எண்ணிப்பாரு, கணக்கில் எடுத்து பாரு. இந்த மாதிரியான நேரத்தில் அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு என்ன செய்யும்? நிறைய விளங்கும். இது மரண விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேரும்.